ஹலோ டீம். டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 7% வந்துட்டு கேப் டவுனில் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செக்டரே வந்துட்டு டோட்டலாக 1.6% வந்துட்டு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன செய்யலாம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த இறக்கத்தில் நம்ம என்னென்ன கம்பெனியில் கன்சிடர் பண்ணலாம், இது ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குமா இல்லை லாங் டைமாக வந்துட்டு இந்த பிரச்சனை போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பங்குகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பங்குகளை வந்து முக்கியமான நியூஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாரிஃப் இஷ்யூ தாங்க. ட்ரம்ப் வந்துட்டு 25% வந்துட்டு டாரிஃப் டிசிஷனை வந்துட்டு எடுத்திருக்காரு. இதனால் செவரல் டொமஸ்டிக் நம்ம ஆட்டோ கம்பெனிஸ் வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்கு. அதில் முக்கியமாக பார்க்க போனோம் அப்படின்னா பாரத் ஃபோர்ஜ், அசோக் லேலாண்ட், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், ஈச்சா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, அப்போலோ டயர்ஸ், எம்ஆர்எஃப், டிவிஎஸ் கம்பெனி, தென் மஹிந்திரன் மஹிந்திரா, மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டோகார்ப் போன்ற பங்குகளுக்கு ஒரு பெரிய அடி. இருந்தாலும் டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு இன்றைக்கி 7% டவுனில். ஏன்னா மற்ற பங்குகள் கூட பிலோ வந்துட்டு ஒரு 3% ரேஞ்சில் தான் வந்துட்டு இறக்கம் கொடுத்துருக்காங்க. எதனால் ப்ரோ டாடா மோட்டார் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரியும். டாடா மோட்டாரோட ரெவன்யூ சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎல்ஆரோட இன்கம் தான் வந்துட்டு ஹியூஜாக இருக்கும். இப்போது அங்கே தான் வந்துட்டு பிரச்சனையே. 25% டாரிஃப் டெசிஷன் அப்படிங்கிறது ஜேஎல்ஆரோட சேல்ஸில் ஒரு பெரிய இம்பாக்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் டாடா மோட்டார்ஸ் மட்டுமே இந்த அளவுக்கு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு லாங் டைம் இஷ்யூவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது எப்படி ரெக்கவர் பண்ணலாம், இல்லை ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளும் வந்துட்டு கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ கார் வாங்குறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகும் குறையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால் வந்துட்டு இது பெரிதளவுக்கு வந்துட்டு ஸ்டாக் ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. ஆனால் ஸ்டாக் வந்துட்டு இந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாய்ப்பு தாங்க. ஓகேங்களா? ஸோ கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஸோ அக்குமுலேட் பண்ணுறதுக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கம்பெனி இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருப்பாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டாரிஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளே இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும்போது கம்பெனி சைடில் வந்துட்டு டெஃபினட்டாக இதுக்கான ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் டாடா மோட்டார்ஸில் வந்திருக்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. பயந்துட்டு ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு 7% டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டு 5% மைனஸில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு மார்க்கெட் அப்படிங்கிறது ரிவர்சல் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ நீங்கள் பயப்படாமல் தயவு செஞ்சு ஸ்டாக்கை வந்துட்டு பேனிக்கில் செல் மட்டும் பண்ணாதீங்க. நல்ல ஒரு கண்டிப்பாக ஆட்டோ செக்டர்லேயே நீங்கள் இடிஎஃப்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 1.6% வந்து ட்ராப் ஆகிருக்கு. இந்த மாதிரி டேக்ஸ் இம்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு வழக்கமாக நடக்கிறது தான். இது பெரிய இம்பாக்ட் வந்துட்டு மார்க்கெட் கிரியேட் பண்ணாது. ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு பேனிக் ஆகாமல் ஹோல்டு பண்ணி அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இரண்டாவதாக நம்ம லார்சன் அண்ட் டூப்ரோ தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அவங்களுக்கு கிடைச்ச ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆர்டர் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்களுக்கு கத்தார் எனர்ஜி எல்என்ஜி லிமிடெட் கிட்டேருந்து ஒரு முக்கியமான ஆர்டர் வந்துட்டு 15,000 கோடிக்கு வந்துட்டு கிடச்சிருக்குங்க. இது எல்என்டி ஹிஸ்ட்ரியிலேயே கிடைச்ச முக்கியமான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் என்டையர் இன்ஜினியரிங் ஒர்க் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், ஃபேப்ரிகேஷன், இன்ஸ்டாலேஷன், கமிஷன் ப்ராசஸ் வந்துட்டு இவங்க தான் பண்ண போகிறாங்க. 2 ஆஃப்சர் கம்ப்ரஷன் காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே செயல்பாட்டு பணியாளர்களுக்கான குடியிருப்புகள், தென் வந்துட்டு ஃப்ளாட் பிளாட்ஃபார்ம், இந்த 2 ஆஃப்சர் காம்ப்ளெக்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்டர் கனெக்டர் பிரிட்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட இன்ஜினியரிங் ஒர்க்கு வந்துட்டு இவங்க தான் இப்போது க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களோட எல்என்ஜி ப்ரொடக்ஷன் ஏரியாவிலிருந்து 80 கிலோமீட்டர் நியரஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்துட்டு கத்தாரில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வரைக்கும் கிடைச்சதுலேயே மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இதுதான் அப்படிங்கிறத இவங்க ரெஜிஸ்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக விப்ரோ தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்தில் இருக்கிற மிகப்பெரிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுற குரூப்பான ஃபியூனிக்ஸ் கிட்டேருந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் பவுண்டுக்கு நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 5,500 கோடிக்கு ஒரு ஆர்டர் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆகிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தம் மூலமாக விப்ரோ ஃபினான்சியல் அவுட் சோர்சிங் லிமிடெட் இவங்களோட சப்சிடரி மூலமாக வந்துட்டு ஃபோனிக்ஸ் குரூப்போட கிளைண்ட் கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு இவங்க ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதுக்கான அப்டேட்டை தான் வந்துட்டு கம்பெனி தரப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. இது மோர் தென் 10 இயர்ஸும் வந்துட்டு இவங்களோட சர்வீஸ் ஓகேவாக இருந்துச்சுன்னா இன்னும் இம்ப்ரூவ் ஆகான சான்சஸ் இருக்குது. ஸோ விப்ரோ ரிலேட்டடாக இது சூப்பரான ப்ராஜெக்ட். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இது ஸ்டாக்கில் நல்லபடியாக அஃபெக்ட் ஆனக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளும் ஒரு ஜோனை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினட்டாக அங்கே வந்தாலே நம்மளும் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். பொறுமையாக இருங்க. அடுத்ததாக
பாரதி ஏர்டெல் வந்துட்டு ஒரு சூப்பரான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்கங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டாக்கோட ப்ரைஸை டிஸ்கஸ் பண்ணதுக்கு பிறகு எப்போ அப்படின்னா நம்மளோட கேசவன் அகாடமி சேனலில் ஹார்மோனிக் அனலைசிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சேனல் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்கள். ஏன்னா அதில் வந்துட்டு நம்ம ஏர்டெலோட ஹார்மோனிக் அனலைசிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதிலிருந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கு டெக்னிக்கலாக நிறைய ரீசன் இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கடன் அப்படிங்கிறத குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம் லியபிலிட்டிஸ் அப்படிங்கிறதான் இந்த மாதிரி டெலிகாம் கம்பெனிஸுக்கு ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபேயிங் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக கிட்டத்தட்ட 5985 கோடியை இவங்களோட துணை நிறுவனமான பாரதி ஹெக்ஸிகாம் லிமிடெட் கூட சேர்ந்து இவங்க இந்த கடனை செலுத்தியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய புலிஷாக இருக்குது. ரீசெண்டாக வந்துட்டு 35 அனலிஸ்ட் வந்து இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணதில் இதில் 30 பேர் வந்துட்டு பை ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க, 2 பேர் வந்துட்டு ஹோல்டும், அகைன் வந்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக என்னை பொறுத்தளவுக்கும் ஸ்டாக்கோட அப்சைடு வந்து நல்லா தான் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ண தயாராக இருக்கலாம். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டெலிகாம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் ஒரு க்ரோத், ஒரு எக்ஸலண்ட்டான க்ரோத் கொடுக்க போகிற ஒரு நல்ல ஒரு செக்டர் தான். ஓகேங்களா. அடுத்ததாக இந்த என்சிசி கிட்டத்தட்ட பிஎஸ்என்எல் கிட்ட இருந்து 10,805 கோடிக்கு ஆர்டரை வந்துட்டு கைப்பற்றியிருக்காங்க. என்சிசி ரிலேட்டடாக ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 3 டேஸ்லேயே நிறையவே ப்ராஜெக்ட் பற்றின அப்டேட் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கும் வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிருக்குங்க. 10 இயர் ப்ராஜெக்ட். உத்தரகாண்ட் தென் மத்திய பிரதேசில் இருக்கிற இவங்களோட டிவிஷனில் வந்துட்டு டிசைன், சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்டாலேஷன் அண்ட் அப்கிரேடேஷன் ஒர்க்கை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் டெலிகாம் சர்க்கிளில் இருக்கிற அந்த ப்ராசஸை வந்துட்டு இவங்க ரெடி பண்ணணும். தென் வந்துட்டு மத்திய பிரதேசில் இருக்கிற டெலிகாம் சர்க்கிளில் வந்துட்டு இவங்க மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பண்ணணும். இது டோட்டலாக வந்து 10 இயர்ஸ் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த என்சிசி பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை வந்துட்டு இவங்க ஹேண்ட் ஓவர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ஹார்மோனிக் அனலைசிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கேசவன் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கோட ஹார்மோனிக் அனலைசிஸ் வந்துட்டு நம்ம கூடிய சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் பங்கு பாரத் டைனமிக்ஸ். ஸ்டாக் வந்துட்டு 4,362 கோடி மதிப்பிலான ஆர்டரை வந்துட்டு நேற்று கெட் பண்ணியிருக்காங்க. இதனால் நேற்று மட்டுமே 3% உயர்ந்திருந்தாங்க. இன்றைக்கும் வந்துட்டு மார்க்கெட் 1% மேலே உயர்ந்ததாக இருக்குது. ரீசெண்டாக எல்லா டிஃபென்ஸ் பங்குகளுமே நல்ல ஒரு பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குது. நம்ம பாரத் டைனமிக்ஸ் பற்றியும் நிறையவே நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த ஆர்டர் இவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து இந்தியன் ஆர்மி ரிலேட்டடாக வந்துட்டு கிடச்சிருக்குங்க. இதை தான் வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரத் டைனமிக்ஸில் வந்துட்டு ஏகப்பட்ட ஆர்டர் புக் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அவங்க பைப்லைனில் இன்னும் 20,000 கோடிக்கு மேலே ஆர்டர் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 to 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு கம்பெனி எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ Q3 பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக ஹியூஜாக இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ரைட் டைம் டு அக்குமுலேட். ஸோ நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் ஒரு ரிவர்சல் தான் ரெடி ஆகிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பங்குகளை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்துட்டு இந்த மாருதி சுசுகி வந்துட்டு அவங்களோட முக்கியமான அப்டேட்டை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெக்ஸ்ட்டு ஃபெசிலிட்டி கார் ஃபேக்ட்ரியை வந்துட்டு ஹரியானாவில் அமைக்க போகிறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதுக்காக வந்துட்டு 7,410 கோடியை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோ செக்டார் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. காரணம் வந்து இந்த டாரிஃப் இஷ்யூனால். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு டாரிஃப் இஷ்யூனால் மாருதி சுசுகியில் வச்சு இறக்கம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நான் இப்போ வந்துட்டு அகெயின் ஆட்டோ செக்டர் ரிலேட்டடாக ஒரு புதுசாக வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோவில் இப்போ நம்ம டாரிஃப்னால் இறங்கின ஸ்டாக்ஸ் தென் வந்துட்டு அதனால் பெனிஃபிட் ஆக போகிற ஸ்டாக்ஸ் என்னென்ன, நம்ம எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அதை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இது வந்துட்டு இந்த பொஃபோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டார்கெட் ப்ரைஸையும் கட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொஃபோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான ஒரு நிறுவனங்க. ஸோ இவங்க சொல்கிறது வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆன வாய்ப்புகள் இருக்குது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோவுக்கு வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. பைரேலேருந்து நியூட்ரலாக வந்துட்டு அவங்க மாற்றிருக்காங்க. ஸ்விக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் பர்ஃபார்மிங் கொடுத்துருக்காங்க பையிலிருந்து. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இந்த 2 ஸ்டாக்குக்குமே ஒரு நெகட்டிவ் தான். இதோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ பொறுத்தளவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 300லேருந்து 250 குறைச்சிருக்காங்க. ஸ்விக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 420லேருந்து 325 குறைச்சிருக்காங்க. வேரியஸ் ரீசன் அதுக்கு சொல்லியிருந்தாலும் நம்ம இதில் பார்க்க வேண்டியது வந்துட்டு மேபி வந்துட்டு லாஸ் வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை காம்படிஷன் மார்க்கெட்டாக மாறப்போகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இது 2 காரணமும் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்க வேண்டிய காரணங்கள் தான். ஸோ டெஃபினட்டாக பார்க்கலாங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ சைட்லேருந்து அப்படிங்கிறத பற்றி நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்க எல்லாமே கொஞ்சம் ஹையராக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதில் நமக்கு வாய்ப்பு கிடையாது. திரும்ப ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனாகவும் இருக்குது. ஓகேங்களா? தென் வந்துட்டு இந்த கெயில் அண்ட் கோல் இது 2மே வந்துட்டு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் பிளான்ட்டை வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி நான் கெயில் பற்றியும் தனியாக உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன். கோல் இந்தியாவை பற்றியும் நான் தனியாக உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். 2மே வந்துட்டு நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூவில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் கோல் சைடு வந்துட்டு 15%, கெயில் சைடு வந்துட்டு 49% வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது என்னது சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ்? நேச்சுரல் கேஸ் தெரியும். சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ்னால் என்ன அப்படின்னா, செயற்கையான இயற்கை எரிவாயு அதை வந்துட்டு எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டு முயற்சி தான் இது. இதில் பயன்படுத்த போகிற நிலக்கரி சுரங்கம், நிலக்கரியோட ரா மெட்டீரியல்ஸ், உபகரணங்கள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆகிற செலவுகளை தான் இவங்க ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக எடுத்துக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஷேர் கேபிட்டல் கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க இது எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கு பெட்டராக அமைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு திரும்ப திரும்ப உருவாகக்கூடிய ஒரு சோர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்துட்டு தீர்ந்துருச்சுன்னா திரும்ப நம்மளால் உருவாக்க முடியாது. அதுக்கு பல 100 வருடங்கள் ஆகலாம். அப்போது இந்த சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ண நியூஸஸ். கண்டிப்பாக இது உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.